அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த சுக்கிர பகவான் எப்ப கிரக பயிற்சி வருது கரெக்டா பாருங்க. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார். மெயினா பாருங்க, சுக்கிரன் இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது. கால புருஷனுக்கு 1வது இடத்துல மேச ராசியில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்காருங்க. இது என்ன யோகம் இருக்கும்? உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது, இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், குரு பயிற்சி கொடுத்தோம். எல்லா பயிற்சிக்கும் சரி, அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம். கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும். சுக்கிர பகவான் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுப கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. யார் ஜாதத்துல சுக்கிரன் வர்றாரு திடீர்னு அப்ப ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கிர பகவான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷப ராசி. ரிஷபத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பயங்கரமான கற்பனை திறன் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். நல்ல கற்பனை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரிஷபத்துக்கிட்ட உண்டு. கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி. கலை இசையை ரொம்ப விரும்புவாங்க. எப்போதுமே கடுமையான உழைப்புகளை போடக்கூடிய ராசி ரிஷப ராசி. உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபுல்லா உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். கடுமையான உழைப்பாளிகள் தான் இந்த ரிஷபராசி சொல்றாங்க. குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் ரிஷபத்துக்கிட்ட இருக்கு. ஏன்னா இது குடும்பஸ்தான ராசியை சொல்றாங்க. இது குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே இழப்பாங்கிறாங்க. தன்னுடைய ஃபேமிலிக்காக எதை வேணா இழக்கக்கூடிய அனுகூலம் இவங்கள்ட்ட இருக்குங்கிறாங்க. இதுலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, அனுசரிச்சு போறது, ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணா அந்த விஷயத்த முடிக்கக்கூடிய அனுகூலம் எல்லாமே இந்த ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தொடர்ந்து நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நம்ம சேனல்ல பாருங்க, எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க. ரிஷபராசி என்பவர்கள் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க திருக்கணித முறைப்படி. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். எங்களுடைய இறை சிந்தனை, எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. கர்ம வினை என்மை எப்படி எதிர்கொள்ளணும், பரிகாரம் மூலமாக எதிர்கொண்டு எப்படி நம்ம ஜெயிக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கமே. யாருமே இந்த கலியுகத்துல பிறந்துட்டா கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்ம வினை கொடுத்திருப்பார். அதுக்கேத்தாப்புல நம்ம பயணிக்கும் போது எல்லாமே வெற்றியா வரணும். யாருமே இந்த ஒரு அடிதான் வாழ போறோம், வாழ்றது நல்ல முறையா வாழ்ந்துட்டு போகணும் தான் எங்களுடைய நோக்கமே.
ஏன்னா ரிஷபராசி என்பது நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குதுங்க. அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அந்த யோகமான நேரம் தான் திசா புத்திங்கிறாங்க. நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த வயசுல இவருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வெளிநாடு போவாரு, வெளியூர் போவாரு, தொழில் பண்ணுவாரு, பிசினஸ் பண்ணுவாரு, எதை வச்சு சொல்லுவாங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தியை மேட்ச் பண்ணி தான் சொல்ல முடியும். அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா உங்களுக்கு துல்லியமான பலன் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, சில பேர் சுக்கிர பகவானை பத்தி பேசுறோமா, சுக்கிர பகவானுடைய சுய ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பாருங்க. உங்க லக்னத்துக்கு அவர் நல்ல வரா கெட்ட வரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க. சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதத்தை பாத்துங்க. ஏன்னா சுக்கிரபகவான் எல்லா ஜாதத்திலையும் பலமா இருக்கணும். ஏன்னா ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல. ஏன்னா உல்லாசத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க, திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. யாருமே இந்த அபிலாசைகள் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மனைவி கிட்ட நல்லா அன்பா இருக்கணும் பண்பா இருக்கணும், இந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். அப்ப சுக்கிரன் ஜாதகத்துல நல்லா பலமா இருக்கணும். எல்லாரும் பாருங்க, சுக்கிர பகவான் வந்துட்டானா ஜாதக நோட்டை எடுத்துருவாங்க. ஆஹா நம்ம சுக்கிர தசை சுக்கிர பத்தி வந்துருச்சு, ஏதாச்சும் யோகம் இருக்குமா. ஏன்னா திடீர்னு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். அதனால இந்த கிரகத்தை ரொம்ப எடுத்துக்குவாங்க. குருங்கிறது பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி. இந்த சுக்கிர பகவான் டக்குன்னு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். அப்ப இதுல சுக்கிர பகவானை இம்பார்ட்டா எல்லா கிரகத்திலையும் சுக்கிர பகவான் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவரோட சுக்கிர பகவான் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை இந்த காலகட்டம் கொடுக்க போறார். ஒரு வருஷத்து பலனா ஒரு மாசத்துல கொடுத்து போயிடும். அதான் சுக்கிரன். சரிங்களா? சொல்லுவாங்க, என்னத்துல இந்த பையனுக்கு தெரியும் சுக்கிர தசை வந்துச்சு போல, இந்த அடி அடிக்குது லாட்ரி அப்படிமா. அப்ப இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு. நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் நல்லா இருந்தாலும் அழகா இருக்க முடியும், முகத்தோற்றம் நல்லா இருக்கும், கலை இசையெல்லாம் நல்லா வரும், எதுலையுமே பார்த்த உடனே ஒரு வேலை கையக்கூடிய கெப்பாசிட்டி வரும், கம்ப்யூட்டர், இது எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். அழகு பொருட்களை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சுக்கிர பகவானுடைய வாசம் இருக்கும், அந்த ஒளி அங்க இருக்கும். இந்த துறையெல்லாம் பார்க்கலாம் பாருங்க, சுக்கிர பகவான் நல்லா இருப்பாரு. நடிகை, சினிஃபீல்டு எல்லாமே சுக்கிரன் நல்லா இருந்தா நடிக்க முடியும். அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாரு அப்ப இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறப்ப உங்க ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்க ராசியில மே மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவான் வராது. இது ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி தான் இந்த சுக்கிர பகவானை கிரக பயிற்சி. ஏப்ரல் மாசம் 24 இருந்து மே மாசம் 19ஆம் தேதி வரை சுக்கிர பகவானுடைய பயிற்சி நடக்குது. இப்ப பாருங்க, உங்க ராசியில குரு பகவான் இருக்காரு, 5ஆம் பாவத்துல கேது பகவான் இருக்காரு. 5ஆம் பாவத்துல கேது பகவான் கன்னிகா ராசியில, அடுத்து 10ஆம் பாவத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 12ஆம் பாவத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. இதுல மே 1ஆம் தேதி மட்டும்தான் இந்த குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு வர்றாரு. 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு. சூப்பரான டைமிங். 24ஆம் தேதி பயிற்சி வருது. ஒரு 6 நாள் கழிச்சு குரு வந்து உங்க ராசிக்கு என்டர் ஆயிடுறாரு. மற்ற கிரகம்லாம் அதே இடத்துலதான் இருக்கு இந்த சுக்கிர பயிற்சியில. சுக்கிர பகவான் பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு யோகத்தில் இருக்காரு பாருங்க. உங்களுக்கு 12ஆம் பாவத்துல 4ஆம் வீட்டதிபதி கேந்திராதிபதியோட சேர்ந்து யோகத்துல பலமா உட்காந்துருக்காரு. 12ஆம் பாவத்துல சுக்கிரன் தான் ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அந்த யோகஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாரு. சுக்கிரன் உங்களுக்கு எல்லாமே கெட்டதை கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு லாபத்தை காட்டக்கூடிய பயிற்சியா இந்த பயிற்சியா வருது. வீடு, இடம், பூமி எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில். ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, ஒரு சுப விரய செலவு உங்க குடும்பத்துல இருக்க போது, சுபகாரியம் நடக்க போகுது. இதாங்க சுக்கிர பயிற்சி. உங்க வாழ்க்கைய வசந்த காலமா மாத்தக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமையுதுங்க. ரிஷபராசி என்ன நினைச்சாலும் சரி, எல்லாமே சக்சஸ் பண்ணலாம், எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கலாம். சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க வரார், அதை எடுத்துக்க தயாரா இருங்க ரிஷபராசி என்பர்கள். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சுக்கிரன் எப்படி இருந்தாரு, 2ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து நீசமான புதனோட சேர்ந்து 5ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து இருந்தார். அங்க பொருளாதார வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல, குடும்பத்துல செலவை நிறைய பார்த்துட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இடம், பூமி, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், இது எல்லாமே பாருங்க. அதுல ஒரு கலகம், டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டார். எதிர்பார்த்த அளவுக்கு அங்க சரியான ஒரு அனுகூலம் இல்ல. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்னா பாருங்க, எதிர்பார்த்த அளவுக்கு திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு விரிசல் வந்திருக்கும்.
இந்த ரிஷபராசி என்பது யார் ஜாதகத்துல சுக்கிர பகவான் சரியா இல்லையோ நான் சொன்ன மாதிரி இங்க நடந்திருக்கும் நிறைய பேருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், வேலை உத்தியோகத்துல தடைகள், வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்துறது, நிரந்தரமான வேலை இங்க கிடைக்கல, வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரெஷர், ஒரு கலகம், வேலை பார்க்குற மேனேஜர்கிட்ட பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல ஒரு கலகம், இது எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஏன்னா வேலை உத்தியோகஸ்தானத்துக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடமா வருது. அப்ப வேலை உத்தியோகத்துல அங்கே தடையை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இப்ப அவர் வேலை உத்தியோகஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்க்கிறாரு. இனிமே எதிரி இருக்க மாட்டான், பகை இருக்காது, உங்களுக்கு எல்லாமே எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில. என்னைய பொறுத்தவரை சுக்கிர பகவான் எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு விரைய செலவு இனிமே பெருசா இந்த சுக்கிர பயிற்சியில இருக்காது. தன லாபம் சூப்பரா இருக்கும். தனலாபம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பாரு. அது சுப காரியத்தை நீங்க பண்ண போறீங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இந்த யோகம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் உங்களுக்கு வருது இந்த சுக்கிர பயிற்சியில பாத்துக்கோங்க. ஒண்ணு இடமா வரும், வீடா வரும், வண்டியா வரும், வாகனமா வரும். ஏதாச்சும் நான் பிளான் பண்ணி நான் மாத்திர கண்டிஷனுக்கு போறேன், இல்ல வெளியூர் போறேன், வெளிநாடு போறேங்கிற மைண்ட் செட்டு வந்துடும் ரிஷபத்துக்கு வந்துடும். இல்லைன்னா ஒரு குடும்ப செலவுல விரைய செலவு வந்துடும். இல்லைன்னா உடைய அம்மாவுடைய உடல்ல கொஞ்சம் கவனம் தேவை. தாயுடைய உடல், வீடு, இடத்துல, பூமியில ஏதாச்சும் ஒரு விஷயத்த சுப செலவு நீங்க பண்ண போறீங்க. இது கண்டிப்பா நடக்கும். அப்ப வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில நீங்க பண்ணிக்கங்க. இது எல்லாமே நல்ல ஒரு யோகமா உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்க போறார். அப்புறம் சுக்கிர பயிற்சியில இதை பண்ணி நல்ல ஒரு வெற்றியா பார்த்துக்கலாம். நீங்க இந்த காலகட்டம் ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேலை உத்தியோகத்தை நான் சேஞ்ச் பண்ணணும், நான் மாத்தணுங்கிற பிளான் போனவங்க கண்டிப்பா மாத்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கும், இப்ப வேலையை மாத்துறாப்புல உங்களுக்கு கண்டிப்பா ரெஷ்யூம் கொடுத்துருவாங்க. வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடியலாம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது. அதுவும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இங்கே வேலை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது. அப்ப உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், இடத்தை சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா? ஏன்னா உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க, மாத்திதான் ஆகணும். அவரும் சுயசாரம் உங்களுடைய சாரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி, மே மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பரணிச சாரத்துல போறாரு. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல சுக்கிரனுடைய காலில் சுயசாரம் வாங்கி போறாருங்க. அது மிகப்பெரிய யோகம். பாத்துங்க, சூரியன் சுக்கிரன் யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெளியில தான் கொடுக்கும், வெளி பழக்க வழக்கத்துல, வெளிநாடு, வெளியூர் எல்லாத்தையும் யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி திருமணத்தில் உள்ள கலகம், பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. திருமண பேச்சுகள் பேசுவாங்க. பேசி முடிச்சு இந்த மே மாசம் உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும். உங்க ராசிக்கு எப்ப சுக்கிரன் வர்றா அப்ப திருமணம் கண்டிப்பா கைக்கூடி வரப்போது. அது இல்லாம 11ஆம் வீட்டு இங்க வந்துட்டாவே வீட்டுல ஒரு சுபகாரியம், சுப செலவு உங்களுக்கு வந்துருது. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், சுப செலவு கண்டிப்பா வந்துடும். நிறைய பேருக்கு பாருங்க, உங்களுக்கு திருமணத்துல நிறைய கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு எல்லா வழக்கு பிரச்சனையும் சரியாகும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல வழக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. தொழில் பண்ணலாமா வேண்டாமா, நிறைய பேர் அந்த எண்ணங்கள் இருக்கும். இப்ப தொழில் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது ரிஷபத்துக்கு. நல்லா பாத்துங்க, தொழில் பண்ணக்கூடிய டைமிங் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தொழில் பண்ணலாம் பாருங்க, உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. 7ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து செவ்வாயும் இங்க 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்ப இங்க தொழில் ஸ்தானம் லாபமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப தொழிலும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார். நிறைய அனுகூலம் உங்களுக்கு தேடி வருது. அரசியல் ஃபீல்டு பட்டையை கிளப்புவாங்க. அரசாங்க அரசியல் எல்லாம் பாருங்க, வெளி பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். ரிஷபத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க 12ஆம் இடத்துல சுக்கிரன் போயிட்டாருன்னா, 12ஆம் இடத்துல சுக்கிரன் போயிட்டாருன்னா வீடை கட்டுங்க, வண்டியை வாங்க, வாகனம் வாங்க, இடத்தை மாத்துங்க, பூமியை மாத்துங்க, இது மாதிரி நிறைய செலவு பண்ணுங்க. ஒரு பயணத்தை மேற்கொள்ளி நீங்க சம்பாதிக்க போறீங்க, அவ்வளவுதான். இதான் சுக்கிர பகவான் செய்வார். நம்ம அது மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும். லாட்ரி யோகம் நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்லாம் லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம பண்ணாம ஜாதக பதில் தசாபதியை பதில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டு வெளியூர்லாம் லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். உடல் மருத்துவ செலவுன்னு இல்லை, பெருசா மருத்துவ செலவுன்னு வராது. ரிஷபராசியை பொறுத்தவரை மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. மாணவ மாணவிகள் கண்டிப்பா நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை வெளியில கிடைக்கிறாப்புல அமைச்சு கொடுப்பார். கண்டிப்பா அரசாங்க வேலை மாணவ மாணவிகளாம் சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறார் இந்த காலகட்டம். மெயினா பெண்களுக்கு எல்லா தொழிலும் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அழகு சாதன பொருள், பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், கலை சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய இல்லை உணவு சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்க, நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே பாருங்க சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு.
இந்த காலகட்டம் டீச்சிங் லைனா பாருங்க நல்லா அனுகூலமா இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போயிருவோம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நிறைய பேர் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டம் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுல கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது. ஒரு விரைய செலவு நீங்க பண்ண போறீங்க, இடத்துலயே பூமியிலே வண்டியிலே வாகனத்திலே ஒரு விரைய செலவு உங்களுக்கு வரும் இந்த காலம். இல்லைன்னா ஒரு பயணத்தை மேற்கொள்றப்பல வரும், ஒரு அலைச்சல் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. ஆனா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. நிரந்தரமா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகத்தையும் கொடுக்குறாரு, வெளியூர் யோகத்தையும் கொடுக்குறாரு. தொழில் மாற்றம் எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கு. தொழில் நல்ல ஒரு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. நல்ல ஒரு அனுகூலமான சூப்பரான ஒரு டைம். தொழில் பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் நல்ல ஒரு டைம். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல லாபத்தை பார்க்கலாம். அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க, ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வருது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது, பாத்துக்குங்க இந்த காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான டைம். ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரா வருது உங்களுக்கு. வெளிநாடு வெளியூர் யோகம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பாருங்க உங்களுக்கு ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரி உறவு, முயற்சி சாணம், இப்ப வேலை உத்தியோக சாணம், இடமாற்றம், சிறு இடமாற்றம், சகோதர உறவு எல்லாமே நல்ல டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க தான் குடும்பத்தை தந்தை தாய் மாதிரி இருந்து சுமக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளை தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க. மிருகசீரத்துல பிறந்தவங்க எல்லாமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது. ஒரு தன்மானத்தோட இருந்து தைரியத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குவீங்க. ஏன்னா செவ்வாயுடைய ஆதியத்தில் நீங்க பிறந்துட்டீங்க. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசி முடிப்பாங்க. கண்டிப்பா திருமண காலங்கள் உங்களுக்கு நெருங்கி வருது, பாத்துக்கோங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், கூட்டு தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு லாபகரமாக ஒரு லாபகரமான ஒரு இந்த சுக்கிர பயிற்சியா உங்களுக்கு வருது பாருங்க. சுக்கிரன் அள்ளி கொடுக்குறாரு உங்களுக்கு. திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வருது. ஆனா உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வந்துடும். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா இந்த சுக்கிர பயிற்சியில உங்களுக்கு இருக்குது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.